Hi guys. லாஸ்ட் ஃபியூ வீக்ஸாக வந்து லாக்டவுன் ஆரம்பிச்சதுலேருந்து நான் கொஞ்சம் ரொம்ப அக்ரெசிவாக லாக்டவுன் போது இம்யூனிட்டி பூஸ்டிங், அப்புறம் தூக்கம் வர்றதுக்கு க்ராசரி ஷாப்பிங், ஒர்க் அவுட்ஸ், டயட்ஸ், ரெசிபீஸ் இப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தில் நிறையா ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் parallelly I also realized there are some practical problems for us during the lockdown. One such problem is celebrating a birthday. பர்த்டே இஸ் அஃப்கோர்ஸ் ஸ்பெஷல் டே ஆஃப் த இயர். அந்த ஒரு நாளை வந்து யாரோட பர்த்டேனாலும் நம்ம ஒரு லவ்டு ஒன் அப்படின்னா நம்ம வந்து அது ஸ்பெஷலாக இருக்கணும்னு நினைப்போம். நமக்கே அது பர்த்டே அப்படின்னு சொன்னால் அந்த பர்த்டேல ஏதாவது ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கணும்னு ஆசைப்படுவோம், என்ன வயசுக்காரங்களாக இருந்தாலும் சரி. பட் லாக்டவுன் ஹேஸ் அ லாட் ஆஃப் இட்ஸ் ஓன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஸோ லாக்டவுனில் இருக்கும் பொழுது எப்படி வந்து ஒரு பர்த்டேயை செலிப்ரேட் பண்ணுறது, ஆர் ஒரு ஆனிவர்சரி ஆர் எனி கைண்ட் ஆஃப் செலிப்ரேஷன் எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி என்னோட சில ஐடியாஸை நான் ஒர்க் பண்ணி இன்னைக்கு உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். டுடேஸ் வீடியோ இஸ் கோனா பி ஆல் அபவுட் தட். ஐடியா நம்பர் 1, இது வந்து என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ஐடியா. வாட்ஸ்அப் இன்வைட் மூலமாக இல்லை ஒரு இன்வைட் மூலமாக இல்லை மெயில் அனுப்பிச்சு உங்களோட அந்த பர்த்டே பர்சனுடைய க்ளோஸ்டு சர்க்கிள், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, லவ்ட் ஒன்ஸ் இவங்க எல்லாரையும் வந்து முதல்ல இந்த பர்டிகுலர் பர்த்டே அன்னைக்கு வந்து இந்த டைம், ஃபார் எக்ஸாம்பிள் 4 PM இந்தியன் டைம் நீங்கள் எல்லாரும் வந்து வரணும் அப்படின்னு சொல்லி முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஸோ தட் தே கீப் themselves ஃப்ரீ. சில பேர் டைம் ஜோன்ஸே டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் கூட ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி அவங்க வந்ததுக்கப்புறம் it should be like a live interaction. இந்த live interaction can happen on a Zoom call, on a FaceTime, on a WhatsApp video call, or you should also check out a house party app. அதில் வந்து கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் இருந்தாலும் இட்ஸ் a very interesting app. ரீசெண்டாக என்னோட ஃப்ரெண்டோட ஒரு பர்த்டே நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணோம். ஸோ we did this where it's like a happy hour with the birthday boy or the girl. நம்ம எல்லாரும் ஒரே டைமில் வந்ததுக்கப்புறம் we can play games. இப்போ ஹவுஸ் பார்ட்டி ஆப்லேயே வந்து இன்பில்ட் நிறையா கேம்ஸ் இருக்குது. இல்லை நீங்களாம் வந்து இந்த அந்தாக்ஷரி, தம்ஷராஜ் அந்த மாதிரி கேம் வந்து விளையாடலாம். யூ கேன் ஆல்சோ கண்டக்ட் குவிஸ். அண்ட் எனக்கு பிடிச்ச ஒரு குவிஸ் வந்து ட்ரூத் ஆர் டேர் விளையாடலாம். குவிஸ் எப்படின்னா இப்போ சப்போஸ் எனக்கு பர்த்டேன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட க்ளோஸ் சர்க்கிள் எல்லாருமே வராங்க அந்த ஜூம் காலில் அப்படின்னா யாராவது ஒருத்தவங்க எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, க்ளோஸ்ட் பர்சன், என்னை பற்றி நான் எல்லா விஷயமும் வந்து ஒரு கொஸ்டினாக கேட்கணும் இவங்க எல்லாருக்கிட்டையும் இண்டிவிஜுவலாக. ஸோ ரம்யாவுக்கு பிடிச்ச கலர் என்ன, ரம்யாவுக்கு வந்து என்ன மாதிரி படம் பார்க்க பிடிக்கும், ரம்யாவோட ஃபேவரட் ஃபிலிம் என்ன, இப்படி என்னை பற்றி என்னோட க்ளோஸ் பீப்புள் எல்லாருக்கும் எவ்வளோ தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு இவங்க ஒரு கொஸ்டின் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி ஒவ்வொருத்தர்கிட்டையும் கேட்க அப்போ நானும் இருக்கேன் அப்படின்றதுனால ஐ ரியலி என்ஜாய் இட். இட்ஸ் a lot of fun. You also get to know about the person more. And most importantly இது பண்ணும்பொழுது இவ்வளோ நாளாக வந்து நம்மளோட பர்த்டே அப்படின்னா நமக்கு இம்மீடியட்டாக யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள மட்டும் தான் கூப்பிட்டு நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். பட் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் எங்கே வேணாலும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஐடியா நம்பர் 1. You should apply it. It's very effective. And idea number 2, of course, the mandatory cake. But the twist is cake வந்து நீங்களே பேக் பண்ணுறது. See, sometimes அந்த பர்த்டே பர்சனே பேக் பண்ணலாம். இட்ஸ் சம்திங் வெரி தெரப்பட்டிக். இப்போ வந்து இந்த லாக்டவுனில் நான் உருப்படியாக வந்து எங்கள் அம்மா பொறுத்த வரைக்கும் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம்னா அது வந்து குக்கிங். ஸோ ஐம் வெரி செல்ஃப் சஃபிஷியன்ட் தட் வே. எஸ்பெஷலி பேக்கிங் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அதில் நீங்கள் நிறையா கஸ்டமைஸ் பண்ணலாம். அந்த பர்த்டே பர்சனுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை நீங்கள் பண்ணலாம். ஹெல்த்தியாக வந்து நீங்கள் பேக் பண்ணும்போது பண்ணலாம். இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குங்கிறதுனால யூ ஷுட் பேக் அ கேக் ஃபார் த பர்த்டே பர்சன், மேண்டட்ரி. சப்போஸ் வேறு வழியே இல்லை அப்படின்னா யூ கேன் ப்ரீ ஆர்டர், அது டெலிவர் பண்ணுவாங்க. இந்த பர்த்டே கேக்கையும் வந்து திருப்பி ஒரு ஜூம் கால் இல்லை ஏதாவது ஒரு வீடியோ கால் மூலமாக எல்லாரையும் கூப்பிட்டு, இப்போ ஒரே கால்லேயே வந்து எல்லாரையும் கொண்டு வர முடியல அப்படின்னா யூ கேன் ஷெட்யூல் டைம். ஒரு 4-5 ஃபேமிலி மாத்திரம், ரிலேட்டிவ்ஸ் மாத்திரம், கசின்ஸ் மாத்திரம், ஃப்ரெண்ட்ஸ் மாத்திரம், இந்த மாதிரி இவங்க எல்லார் கூடயும் சேர்ந்து ஹாப்பி பர்த்டே சாங் அவங்க பாட, நீங்கள் வர்ச்சுவலாக வந்து அந்த பர்த்டே கேக்கை கட் பண்ண, இட்ஸ் குவைட் ஃபன். அண்ட் இந்த யூஸ்வலாக வந்து கேக் கட் பண்ண உடனே எல்லாரும் கேக் எடுத்து மூஞ்சில் ஸ்மியர் பண்ணுவாங்க. அதை வந்து பர்த்டே பாய் ஆர் கேர்ள் அவங்களே பண்ணிக்கணும். அண்ட் அந்த பர்த்டே பம்க்கு பதிலாக வந்து ஒரு 20 புஷ்அப்ஸ் இல்லை 10 பர்பீஸ் பண்ண சொல்லுங்கள். You know, this is a very virtual way of having the same amount of excitement, sometimes even more excitement. Birthday is all about ஒரு inner sense of happiness, ஒரு peace of mind. அந்த நாள் வந்து கொஞ்சம் உருப்படியாக இருந்துட்டாலே நமக்கு ரொம்ப பிடிக்கும்ல. வயசாக நம்ம வந்து நிறையா செலிப்ரேஷன்லாம் எதிர்பார்க்கல. பட் ஒரு பீஸ்ஃபுல் டே அவ்வளோதான். அந்த பீஸ்ஃபுல் டேக்கு நான் ஒரு சில வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு விஷயம் வந்து ஏதாவது ஒரு ஓல்டேஜ் ஹோம் இல்லை வந்து ஏதாவது ஒரு அநாத ஆசிரமத்தில் வந்து போய் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். பட் இந்த சுச்சுவேஷனில் அது முடியாதுங்கும்போது நீங்கள் பண்ணக்கூடிய இன்னொரு நல்ல விஷயம், உங்கள் வீட்லேயே சிம்பிளாக அது ஒரு தயிர் சாதமாக கூட இருக்கலாம்.
சும்மா வந்து ஒரு 10 பேருக்கு கொடுக்குற மாதிரி சஃபிஷியன்ட் அமௌண்ட் உங்களால் எவ்வளோ முடியுமோ, அது 2 பேர் 3 பேருக்குன்னா கூட ஸ்பெஷல் தான். அது சமைச்சு உங்கள் வீட்டில் இருக்கிற வெளில இருக்கிற அண்டர் ப்ரிவிலேஜ் பீப்புள், ஒர்க் பண்ணுறவங்க, அன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு வந்து வேலை செய்கிறவங்க, இவங்க எல்லாருக்கும் நீங்கள் ஒரு ஃப்ரீ மீல் மாதிரி சப்ளை பண்ணிங்கன்னா that's going to definitely make it very special for you and also give you that peace of mind. அடுத்த ஐடியா, இது வந்து தனியாக இருக்கிறவங்க அஃப்கோர்ஸ் வந்து இதை பண்ண முடியாது. பட் மோர் தென் ஒன் பர்சன் அந்த வீட்டில் இருந்தாலே வந்து இதை பண்ண முடியும். இதை யூ ஆர் மேரிட் ஆர் யூர் லிவிங் டுகெதர் வித் யுவர் லவ்ட் ஒன், ஆர் நீங்கள் வந்து ஒரு பெரிய கூட்டு குடும்பத்தில் இருக்கீங்க, கிட்ஸ் இருக்காங்க, இந்த மாதிரி செட்டப்பில் பண்ணக்கூடிய ஒரு ஐடியா. அஃப்கோர்ஸ் அந்த பர்த்டே பர்சன் யாரோ அவங்கக்கிட்ட வந்து முடிஞ்ச லெவலுக்கு அவங்க கொஞ்சம் வேற ஒரு ரூமில் பிஸியாக இருக்கும்பொழுது அவங்களுக்கு தெரியாமல் அவங்க இல்லாத ஒரு ரூமில் அழகாக அந்த ரூமை வந்து நீங்கள் டெக்கார் பண்ணலாம். டெக்கார்னால் அதுக்காக நான் ஹை ஃபண்டாவெல்லாம் ஒன்றும் சொல்ல, ஒரு 4 பலூன், கலர் பேப்பர், ஒரு ஸ்ப்ரே இதெல்லாம் வந்து வாங்கி வச்சுட்டு அஃப்கோர்ஸ் நீங்கள் கேக்கை வந்து ஆர்டர் பண்ணுறீங்க இல்லை வீட்லேயே பண்ணுறீங்க. இதை பண்ணி முடிச்சு நல்ல மியூசிக் ப்ளூடூத் ஸ்பீக்கரில் போட்டு அந்த இடத்த செட்டப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து அன்றைக்கி இந்த போரிங் நம்ம வீட்டில் போடுற ட்ரெஸ்ஸஸாக இல்லாமல் கொஞ்சம் ஸ்பெஷலாக அந்த பர்த்டே பர்சனுக்காக நீங்கள் ஒரு எஃபர்ட் எடுத்து ஒரு ஸ்பெஷல் அவுட்ஃபிட் போட்டதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட வந்து சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி அவங்கள கூப்பிடலாம். இல்லை அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல, அவங்க அலைஞ்சிக்கிட்டே இருக்காங்க வீட்டு முழுக்க அப்படின்னு சொன்னால் அவங்ககிட்ட முன்னாடியே பார் நான் இந்த மாதிரி ஒன்று பண்ணுறேன் உங்களுக்காக, ஸோ நீங்கள் கொஞ்சம் வந்து அது தெரியாமல் இருக்கிறது நல்லாயிருக்கும், ஸோ நான் போய் முன்னாடி சொல்லிட்டேன், போய் கொஞ்சம் ஒளிஞ்சிக்கோங்க அப்படி சொல்லி அவங்கக்கிட்ட ஃபுல்லாக அதை டெக்கார்லாம் பண்ணதுக்கப்புறம் அவங்களை கூட்டு வந்ததுக்கப்புறம் இட்ஸ் கோன் பி அ ஃபன் ஈவினிங். இது வந்து நம்ம வர்ச்சுவலாக பண்ணுறதை பற்றி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். பட் லைவாக வீட்டில் இருக்கிற மெம்பர்ஸே வந்து இப்படி ஒரு சின்ன டெக்கார் அண்ட் ஸ்பெஷல் அமௌண்ட் ஆஃப் ட்ரெஸ்ஸிங் பண்ணதுக்கப்புறம் யூ கேன் ஈதர் ஹியர் நல்ல மியூசிக், நல்ல ஃபுட் அன்றைக்கி குக் பண்ணி நல்லா இன்ட்ராக்டிவாக பேசிட்டே ஜாலியாக அந்த ஈவினிங் ஆகலாம். இல்லை ஏதாவது போர்ட் கேம்ஸ், செஸ், கேரம் போர்ட் இந்த மாதிரி வந்து விளையாடலாம். ஆர்எல்ஸ் அன்றைக்கி நல்ல ஒரு படம் பார்க்கலாம். இப்படி நிறைய ஐடியாஸ். பேசிக்லி அந்த என்டையர் ஈவினிங் ஷுட் பி சம்திங் ஸ்பெஷல், வெரி கனெக்டிங், வெரி ப்ரைவேட், வெரி பர்சனல். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் வே டு ஸ்பெண்ட் யுவர் பர்த்டே. இப்போ அடுத்தது வந்து கிஃப்ட் கொடுக்குற விஷயம். இது வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நிறைய ஐடியாஸ் நான் ஏற்கனவே இப்போ முன்னாடியே சொல்லிட்டேன். பட் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் நார்மலாக வந்து அங்கே போயிட்டு கிஃப்ட் கொடுக்குறவங்க இருப்பாங்க, இல்லை ஆர்டர் பண்ணுறவங்க இருப்பாங்க. இப்போது அதுக்கெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குங்கும்பொழுது அதை எப்படி பண்ணுறது? இதில் வந்து கிஃப்ட் நம்பர் 1 வீடியோ பைட்ஸ். நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்டுக்கு எப்போதுமே ஒரு எஸ்எம்எஸ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புவீங்க. why don't you do a video bite? அந்த வீடியோ பைட்டில் வந்து இந்த மாதிரி பேசும்பொழுது அதில் ஒரு நிறைய ஒரு பர்சனல் கனெக்ட் இருக்கும். ஆடியோ நோட் கூட இல்லை, வீடியோ பைட்டாக வந்து அவங்களுக்கு பர்சனலாக விஷ் பண்ணுங்க. இல்லை வந்து பெட்டர் ஐடியா வில் பி ஒரு ஸ்பெஷல் பர்சன் ஹூ லைக்ஸ் தட் ஃப்ரெண்ட் அ லாட் ஆர் தட் ஸ்பெஷல் பர்சன் அ லாட், அவங்க வந்து எல்லார்கிட்டே இருந்தும் தனித்தனியாக வந்து வீடியோ பைட்ஸ் இந்த மாதிரி கேட்டு அவங்களுக்கு விஷ் சொல்கிற மாதிரி அதை வாங்கி ஒரு த்ரெட்டாக அதை அழகாக லூப் பண்ணி அந்த ஸ்பெஷல் ஈவினிங் அன்றைக்கி பர்த்டேயில் வந்து இவங்க எல்லாரும் உட்காந்து ஒரு படம் பார்க்குறது இல்லை கேரம் போர்ட் விளையாடுறது எதுவாக இருந்தாலும் டிசைட் பண்ணும்பொழுது ஒரு சர்ப்ரைஸாக அந்த வீடியோ வந்து போட்டு காமிக்கலாம். இது வந்து உங்களோட லவ்ட் ஒன்ஸ் எல்லாரும் ஊர் உலகத்தில் எல்லாத்துலேருந்தும் வந்து அனுப்பிச்ச விஷயம் அப்படின்னு சொல்லி வெரி மெமரபிள். அது ஒரு 10 வருஷம் கழித்து பார்த்தாலும் ஒரு ஹார்ட் வார்ம்டு ஃபீலிங் இருக்கும். நான் ரீசெண்டாக வந்து ஆக்ட்ரஸ் த்ரிஷா அவங்க பர்த்டே இருக்கும்பொழுது வந்து அவங்க அம்மா அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இதை வந்து இந்த மாதிரி எனக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் அனுப்பிச்சேன். அதுக்கப்புறம் அவங்க த்ரிஷா எனக்கு ஷேர் பண்ணாங்க அந்த ஃபுல் வீடியோ, எல்லாரும் கொடுத்த விஷஸ் எல்லாமே. இட்ஸ் வெரி டச்சிங். யூ ஷுட் டெஃபினெட்லி டூ திஸ். இட்ஸ் அ கிரேட் ஐடியா ஃபார் சென்டிங் அவுட் அ பர்சனல் விஷ். அடுத்தது மறுபடியும் வந்து சும்மா ஒரு வாட்ஸ்ஆப்பில் விஷ் பண்ணுறது இல்லை ஃபோன் பண்ணி விஷ் பண்ணுறது இல்லாமல் இன்னொரு ஒரு எக்ஸ்ட்ரா லேயர். நீங்கள் உங்களோட விஷஸை வந்து ஹேண்ட் ரிட்டன் லெட்டரில் அதை எழுதிட்டு அதை ஸ்கேன் பண்ணி அனுப்பலாம். இல்லை நீங்கள் வந்து அந்த ஃப்ரெண்டோட இல்லை அந்த ஸ்பெஷல் பர்சனோட ஏதாவது எடுத்த ஒரு ஃபோட்டோ இருக்கும்ல, அந்த ஃபோட்டோவை அழகாக கஸ்டமைஸ் பண்ணி ஒரு விஷ் மாதிரி அதில் அந்த ஃபோட்டோ இருக்கணும், ஒரு உங்களோட பர்சனலான ஒரு விஷ் இருக்கணும். இட் ஷுட் பி மோர் லைக் அ க்ரீட்டிங் கார்டு, பட் ஆனால் உங்களோட கஸ்டமைஸ்ட் க்ரீட்டிங் கார்டு. ஹவுஸ் பிளான்ட் எல்லாருமே வந்து கோ ஃப்ரெண்ட்லி அதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ ஈகோ ஃப்ரெண்ட்லி. ஸோ யூ கேன் ஆல்வேஸ் ஹேவ் அ பிளான்ட் அட் ஹோம். ஸோ ஏதாவது ஹார்டிகல்ச்சர்லேருந்து நீங்கள் அழகாக ஒரு பிளான்ட் வாங்கி அதை நீங்கள் அனுப்பலாம். இல்லை கொஞ்சம் வந்து நல்ல பட்ஜெட் இருக்குது அப்படின்றவங்க ஒரு டெரஸ் கார்டனை இந்த சமயத்தில் ஆர்கனைஸ் பண்ணலாம். எவ்ரிபடி இஸ் ட்ரைங் டு பி வெரி ஹெல்த்தி. ஸோ அவங்களே வீட்டில் வந்து காய்கறிலாம் க்ரோ பண்ணி சாப்பிட்றதுக்கு நீங்கள் ஒரு ஃபெசிலிட்டி க்ரியேட் பண்ணி ஒரு டெரஸ் கார்டனை அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு அதை அவங்களோட டெரஸில் பண்ண சொல்லலாம். Another beautiful idea is in the COVID-19 and ஒரு ஹெல்த் கேர் கிட் மாதிரி அதோட ப்ரிகாஷனரி மெஷர்ஸ்க்கு ஹெல்த் கேர் கிட் ஒரு கிஃப்ட் பாக்ஸ் which will have everything. பேசிக்லி ஸ்டார்டிங் ஃப்ரம் நீங்கள் வந்து டெம்பரேச்சர் பார்க்குறதுக்கு இப்போலாம் வந்து கிராசரி ஸ்டோரில் பார்க்குறோம், அதை வந்து ஆன்லைன்லேயே வாங்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் க்ளவ்ஸ், ஹேண்ட் சானிடைசர், ஹேண்ட் வாஷ், எல்லாமே மாஸ்க், அதுவும் வந்து டெக்கரேட்டிவ் மாஸ்க், இது எல்லாமே போட்டு
மாஸ்க்கெல்லாம் இப்போ கஸ்டமைஸ் கூட பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களுக்கு தெரியுமான்னு தெரில. ஸோ இது எல்லாமே சேர்ந்து போட்டு ஒரு கிட், ஒரு ஹெல்த் கிட், அதை வந்து நீங்கள் கிஃப்ட் பண்ணலாம். பிகாஸ் இட்ஸ் கோன் பி வெரி யூஸ்ஃபுல். எப்போ வேக்சினேஷன் வரும், எப்போ இதுலேருந்து நமக்கு வந்து நிலம மாறும் ஒன்றுமே தெரியாத போது இந்த மாதிரி ஒன்று கொடுத்தீங்கன்னா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் தெம் அட் திஸ் டைம். ஐ ரியலைஸ்ட் ஒன் திங், இப்படிப்பட்ட ஒரு பர்த்டே செலிப்ரேட் பண்ணும்போது அதில் எக்கச்சக்கமான அட்வான்டேஜஸ் இருக்குது. அட்வான்டேஜ் நம்பர் 1, நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் லைக் இந்த ஹாப்பி ஹார் நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்னேன், அது வந்து அக்ராஸ் த குளோப் யாரை வேணாலும் நீங்கள் அந்த பர்டிகுலர் டைமில் இன்வைட் பண்ணி கூப்பிடலாம். ஸோ தெர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன். நம்ம ஊரில் இருக்கிறவங்களோட தான் நம்ம பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றது இல்லாமல் எல்லாருமே வராங்க. சும்மா ஒரு விஷ் பண்ணிவிட்டு ஃபோனை கட் பண்ணாமல் அதுக்கு மேலே எல்லாருமே ஒரே சமயத்தில் பேசுறதுக்கு பழகிறதுக்கு இதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நல்லா யோசிச்சு பாருங்களேன், ஒரு பார்ட்டியில் கூட வந்து சப்போஸ் நீங்கள் ஒரு 10 பேர் இல்லை 50 பேரையே கூப்பிடுறீங்க, எல்லாரும் சேர்ந்து எங்கேயோ பார்ட்டி போகிறீங்க இல்லை வீட்லேயே பார்ட்டி வச்சுருக்கீங்கன்னா கூட அட் அ டைம் நம்ம எல்லாரு கூடயும் எவ்வளோ பேச முடியும், ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் அதில் இருக்குது. பட் இந்த மாதிரி அப்படிங்கும்பொழுது தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருமே ஒன்றா பழகிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. ஒரு ஜூம் காலில் யூ கேன் இன்ட்ரடியூஸ் ஈச் பர்சன் அண்ட் மோர் ஸோ இது ரொம்ப பர்சனல், ரொம்ப இன்டிமேட்டான ஒரு பர்த்டே மூமெண்ட் மாதிரி இருக்கும். எல்லாரும் சேர்ந்து ஒரு மெமரி கிரியேட் பண்ணுறீங்க. இட்ஸ் ஆல்வேஸ் கோன் டு பி ஸ்பெஷல் இன் யோர் ஹார்ட். அண்ட் நல்லா யோசிச்சிங்கன்னா திருப்பி இட்ஸ் அ வெரி எக்கனாமிக்கல் வே ஆஃப் ஸ்பெண்டிங் யோர் பர்த்டே. பர்த்டே வந்து நம்ம எவ்வளவு பார்ட்டி பண்ணுறோம், எவ்வளவு எல்லாருக்கும் ட்ரீட் கொடுக்குறோம், இதை பற்றின விஷயமே இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் ஹவு குட் யூ ஃபீல் வித் இன் யோர் செல்ஃப். அண்ட் திஸ் இஸ் த மோஸ்ட் எஃபெக்டிவ், மோஸ்ட் ஃப்ரெண்ட்லி, சீப் பர்த்டே, எட் ஒரு ரொம்ப ஸ்ட்ராங் ஃபீலிங் கொடுக்கக்கூடிய ஒரு பர்த்டேயாக இருக்கும். யூ ஷுட் டெஃபினெட்லி டூ திஸ் ஜூரிங் யுவர் லாக்டவுன் ஃபார் யுவர் செல்ஃப் ஆர் ஃபார் யுவர் லவ்ட் ஒன். அண்ட் நான் ஏன் வந்து இந்த சமயத்தில் இந்த வீடியோ போடுறேன் அப்படின்றதுல ஒரு உள் குத்து நோக்கம் இருக்குது. அடுத்த மாதம் என்னோட பிறந்தநாள். ஸோ ஐம் ஷோர் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் வாட்சிங். கைஸ், நான் உங்களுக்கு தெரியும் மைண்டில் நான் என்னெல்லாம் பிளான் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு யூ கேன் டெஃபினெட்லி டூ திஸ் ஃபார் மீ. ஐ வில் பி ஹாப்பி. ஸோ இந்த ஒரு உள்நோக்கத்தோடையும் மட்டும் இல்லை, ஐ ரியலைஸ் லாஸ்ட் 2 months பர்த்டேஸ்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வரும்போது என்ன பண்ண உன் பர்த்டேக்கு அப்படிலாம் கேட்டால் அவங்க வந்து ரொம்ப என்ன வீட்டில் உட்காந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும்பொழுது எனக்கு வந்துச்சா ஏதாவது ஒன்று பண்ணலாமே, ஏன் இவங்க வீட்லேயே உட்காந்துட்டு இருக்காங்க, ஏன் வந்து வீட்லேயே உட்காந்து ஒன்றுமே பண்ணாமல் இருக்காங்க அப்படின்றது எனக்கு ஒரு பாயிண்ட்டாக இருந்துச்சு. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கிவ் சம் தாட் அண்ட் டூ சம் பிளான். அதனால் என்னோட ஐடியாஸ் எல்லாத்தையும் வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிட்டேன். பட் ஐம் ஷுவர் இந்த மாதிரி நீங்களும் யோசிச்சிங்கன்னா என்னை விட பெட்டர் ஐடியாவே உங்ககிட்ட இருக்கும். அதை வந்து ஷேர் பண்ணுங்கள். லெட் திஸ் பி லைக் அ த்ரெட், ஒரு ஃபாரம் மாதிரி. நான் ஒரு வீடியோ ஸ்டார்ட் பண்ணி இப்போ உங்களுக்கு போட்டுட்டேன். ஸோ இந்த வீடியோக்கு காமெண்ட்ஸில் ஐ வுட் லைக் டு ஹியர் ஃப்ரம் யூ. உங்களோட கருத்துக்கள், உங்களோட ஐடியாஸ், உங்களோட கிஃப்ட் ஐடியாஸ், ஹவு டு ஸ்பெண்ட் த லாக்டவுன் பர்த்டே. நாட் ஜஸ்ட் த லாக்டவுன், இந்த வருஷம் முழுக்கவே நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். I'm sure we're going to practice social distancing and things like that. So in general, இந்த இயர் நம்மளோட பர்த்டே, இந்த ஊருக்கு போகிறது, ட்ரீட் கொடுக்கறது, இதெல்லாம் மாற்றி எப்படி ஒரு பர்த்டேயை அழகாக இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணலாம். So share your thoughts. I'll be waiting for it. Thank you for watching.